ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஹோம்ன்ற இந்த டேப்பை பற்றி. இந்த டேப்புக்குள்ளே வந்து நாங்கள் ஏற்கனவே சில டூல்ஸுகளை பார்த்துருக்கோம். அதுலேயும் எடிட்டிங்ன்ற இந்த செக்ஷனுக்குள்ளே ஒரு சில டூல்களை பார்த்துட்டு மேலதிகமாக உள்ள டூல்களை இந்த டியூட்டோரியலை நாங்கள் பார்ப்போம். இப்போ இதில் முதலாவதாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் சோர்ட் மெத்தட் வந்து ஃபில்டர்ன்னு சொல்லியிருக்கிற இந்த டூல். இதுக்குள்ளே இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே என்று சொல்லியிருக்கிற சப் டூல்ஸுகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ சப் டூல்ஸில் வந்து சோர்ட் A to Z இருக்குது, சோர்ட் Z to A இருக்குது, கஸ்டம் சோர்ட் இருக்குது, மெத்தட் வந்து ஃபில்டர் இருக்குது. ஸோ இப்போ ஃபில்டரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதை கிளியர் பண்ணலாம், ரீஅப்ளையும் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து சோர்ட் அண்ட் ஃபில்டர்ன்ற இந்த டூலுக்குள்ளே உள்ள இப்போ சோர்ட் இதை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம். உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களோட தரவு டேபிளில் இந்த ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டுன்றதை நாங்கள் எக்ஸாம்பிள் எடுக்க போகிறோம்னு சொன்னால், இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறதுக்கு உதாரணத்துக்கு இன்னும் ஒன்று எடுப்போம் வந்து மேத்ஸ்ன்ற இந்த பாடத்தில் உள்ள ஆகக்கூடிய மார்க்ஸ் எடுத்தவங்களை மேலாகவும் ஆகக்குறைந்த மார்க்ஸ் எடுத்தவங்களை கீழாகவும் நீங்கள் வந்து ஒழுங்குபடுத்த போகிறீங்க. ஸோ இவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கும் பொழுது இந்த சோர்ட்ன்ற டூலை நாங்கள் பயன்படுத்தலாம். இந்த சோர்ட்ன்ற டூலுக்குள்ளே இருக்கிற ரெண்டு இருக்குது. ஒன்று ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் இருக்குது, மற்றது வந்து லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் இருக்குது. அப்போ ஆகக்கூடியது எடுத்தவங்களை எங்களுக்கு ஃபஸ்ட்டு வேண்டு சொன்னால் நாங்கள் வந்து லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட்ன்ற இந்த டூலை வந்து நாங்கள் கிளிக் பண்ணணும். அதாவது இறங்கு வரிசையில் நாங்கள் பார்க்குறதுக்கு வேறு வரிசையில் பார்க்க வேணும்னு சொன்னால் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்ன்ற இந்த டூலை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சரி. ஸோ இப்போ எங்களோட தேவையின்படி இந்த சோர்ட் லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட்ன்ற டூலை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். கூடிய மார்க்ஸ் எடுத்தவங்க மேலேயும் வந்து குறைந்த மார்க்ஸ் எடுத்தவங்க கீழவும் இருக்கிறது. ஸோ இதே போல் வந்து நீங்கள் இப்போ குறைந்த மார்க்ஸ் எடுத்தவங்கள ஃபஸ்ட்டுக்கும் அதே போல் கூடிய மார்க்ஸ் எடுத்தவங்கள கடைசியிலையும் பார்க்க வேணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்டா அடுத்த ஆர்டரில் வந்து நீங்கள் அதாவது ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்ன்ற இந்த ஆர்டரை வந்து நீங்கள் ஒழுங்குபடுத்தி பார்க்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இதில் இலகுவாக விளையும் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எங்களோட தரவை வந்து நாங்கள் எங்களோட தேவைக்கேற்றவாறு சோர்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லி. ஓகே, அடுத்த இதுக்குள்ளே இருக்கிற டூலை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபில்டர். இந்த ஃபில்டர்ன்ற டூலை நீங்கள் என்னதுக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னால் குறிப்பிட்ட உங்களோட இந்த டேட்டா டேபிளில் உள்ள தரவில் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கலாம். வந்து உதாரணமாக வந்து 100 மார்க்ஸ் எடுத்தவங்களை மாத்திரம் நீங்கள் பிரிண்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கலாம். ஸோ அவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இப்போ இதுக்குள்ள 100 மார்க்ஸ் எடுத்தவங்களை மாத்திரம் அதாவது மேக்ஸில் 100 மார்க்ஸ் எடுத்தவங்களை மாத்திரம் வந்து தெரிவு செய்து எடுக்க வேண்டாம், நாங்கள் ஒவ்வொன்றா தெரிவு செய்து காப்பி பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ அவ்வாறு இல்லாமல் நாங்கள் இந்த ஃபில்டர்ன்ற டூலை பயன்படுத்தி நாங்கள் எங்களோட தரவு டேபிளில் உள்ள தரவை வந்து ஃபில்டர் பண்ணி எங்களோட தேவைக்கேற்றவாறு பாவிக்கிறதுக்கு இந்த டூலை பயன்படுத்த முடியும். ஸோ அப்போ நாங்கள் எங்களோட தரவு டேபிளுக்கு வந்து ஃபில்டரை அப்ளை பண்ண வேணும்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த கெடிங்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து செல் பாயிண்டரை வைத்து கொள்ளுங்க. ஸோ செல் பாயிண்டரை வைத்துட்டு ஃபில்டரை அப்ளை பண்ணுறதுக்காக சோர்ட் அண்ட் ஃபில்டர்ன்ற இந்த டூலை கிளிக் பண்ணி ஃபில்டர்ன்ற இந்த டூலில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இங்கே இந்த ஃபில்டரை அப்ளை பண்ணி அதுக்குரிய ட்ராப் டவுன் இந்த பட்டனை தந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் எந்த ஆர்டரில் வந்து நீங்கள் இப்போ உங்களோட டேட்டாவை வந்து ஃபில்டர் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் தெரிவு செய்யலாம். உதாரணத்துக்கு இப்போ மேத்ஸில் 100 மார்க்ஸ் எடுத்தவங்களை மாத்திரம் நீங்கள் தெரிவு செய்து எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த மேத்ஸில் உள்ள ட்ராப் டவுன் பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். வந்து இந்த செக்ஷனுக்குள்ள செலக்ட் ஆல்ன்னு சொல்லிவிட்டு எல்லா ட்ராப் பாக்ஸும் வந்து அதாவது செக் பாக்ஸும் வந்து இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து செலக்ட் ஆல்ன்ற இந்த செக் பாக்ஸை அன்செக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா நபர்களும் வந்து இங்கே செலக்டில் இல்லை எல்லா வேல்யூஸும். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதுக்கு வந்து இப்போ 100 மார்க்ஸ் எடுத்தவங்களை மாத்திரம் நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த 100 வேல்யூஸுக்கு மாத்திரம் செக் பண்ணுங்க. ஸோ இப்போ இதை செக் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யுங்கடா ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே காணக்கூடியதாக இருக்கும். 100 அதாவது மேத்ஸில் 100 மார்க்ஸ் எடுத்தவங்கள தகவலை மாத்திரம் நாங்கள் இப்போ ஃபில்டர் பண்ணிங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் இந்த தகவலை வந்து பிரிண்ட் பண்ணலாம் அல்லது வந்து ஷேர் பண்ணலாம் அல்லது இமெயில் பண்ணலாம் அல்லது மற்றவங்களோட என்ன உங்களுக்கு உங்களோட தரவை வந்து நீங்கள் செய்ய விரும்புமோ அதை செய்து கொள்ளலாம். ஸோ அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு இப்போ இந்த ஃபில்டர் தேவையில்லை, இப்படி ஃபில்டர் பண்ணிக்க தேவையில்லை, எல்லா தரவுகளையும் பார்க்க வேணும் அப்படின்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த பட்டன்லேயே நீங்கள் கிளிக் பண்ணி இதில் செலக்ட் ஆல் அண்ட் டேட்டாவுக்கு அதாவது இந்த செக் பாக்ஸுக்கு வந்து நீங்கள் செக் கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா தரவும் வந்து இங்கே செக் ஆகி இருக்குங்க.
அல்லது நீங்கள் இன்னும் ஒரு முறையிலையும் வந்து நீங்கள் டூலை பயன்படுத்தலாம். ஸோ இவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் திரும்ப வந்து சோடன் ஃபில்டர்ன்ற இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிளியர்ன்ற இந்த டூலை பயன்படுத்தினீங்க உங்களோட ஃபில்டர் பண்ணியிருக்கிற அந்த ஃபில்டரேஷனை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த மேட்ஸ்ன்ற கொலமுக்குள்ள உள்ள டேட்டா வந்து எந்த ஃபில்டரேஷனும் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அப்போ எல்லா தகவலையும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே இடத்துல இப்போ இந்த ஃபில்டர் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கிற ஃபில்டர் வந்து தேவையில்லைன்னு சொன்னால் அந்த ட்ராப் டவுன் பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் அந்த ட்ராப் டவுன் பட்டன்ஸ் நீங்கள் வந்து என்ன செய்யலாம்டா அதை அன்செலக்ட் பண்ணி விடலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபில்டருக்கு திரும்ப அதாவது ஃபில்டர் சோடன் ஃபில்டர்ன்ற டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டர்ன்றதில் திரும்ப ஒரு தரம் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு வந்து ஃபில்டர் கிளியர் ஆகிரும். ஸோ இதுதான் வந்து இந்த சோடன் ஃபில்டரை நாங்கள் பயன்படுத்தி பார்க்கக்கூடியது. ஓகே, அடுத்த நாங்கள் உள்ள வந்து ஃபைண்ட் மெத்தட் வந்து செலக்ட்ன்ற இந்த டூலை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபைண்ட் அண்ட் செலக்ட்ன்ற இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே உள்ள சப் டூல்ஸில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து இப்போ ஃபைண்ட் இருக்குது, ரீப்ளேஸ் இருக்குது, கோட்டு இருக்குது, கோட்டு ஸ்பெஷல், ஃபார்முலா, இதுகள் அனைத்துமே வந்து என்னத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னால் நீங்கள் குறிப்பிட்ட இந்த இதுகள் சம்மந்தப்பட்ட தரவுகளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணமாக ஃபார்முலாஸ் உள்ள தரவு இருக்குதா, அது எந்த செல்லுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி பயன்படுறதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலாஸை கிளிக் பண்ணலாம். நோட் ஏதாவது ஒரு செல்லுக்குள்ளே கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நோட்டை வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்குமெண்டா அதை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இவ்வாறு இந்த தரவின் அடிப்படையில் வந்து நீங்கள் உங்களோட தரவை வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த டூல்களை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ உதாரணமாக ஒரு டெக்ஸ்ட்டு அல்லது வந்து குறிப்பிட்ட செல்லுக்குள்ளே இருக்க வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் ஃபைண்ட் மெத்தட் ரீப்ளேஸாக பயன்படுத்தலாம். இப்போ பேஜ்களின் அடிப்படையில் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த கோ டுவை வந்து பயன்படுத்தலாம். இப்போ இதில் உதாரணமாக நாங்கள் ஃபைண்டுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த ஃபைண்டுன்ற இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே ஒரு டயலாக் பாக்ஸை வந்து அப்பியர் பண்ணும். ஸோ இதில் வந்து ஃபைண்ட் வாட்ன்னு சொல்லி கேட்கும். முதல்ல நீங்கள் என்னத்தை ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. இப்போ எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, குறிப்பிட்ட நபருன்ற பேரை வந்து இந்த அல்லது குறிப்பிட்ட ஒரு இண்டெக்ஸ் நம்பரை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. இப்போ உதாரணமாக சொல்லுவோம் வந்து நாங்கள் குறிப்பிட்ட இந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து நாங்கள் ஃபைண்ட் பண்ண போகிறோம் என்று சொன்னால் இந்த குறிப்பிட்ட இண்டெக்ஸ் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ண வேணும். இப்போ உதாரணத்துக்கு காப்பி பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன செய்யுங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னா ஃபைண்ட் நெக்ஸ்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செல் பாயிண்டரை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். ஸோ இந்த இடத்துக்கு மூவ் பண்ணி காட்டும். அப்போ உங்களுக்கு இப்போ விளையும் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட இண்டெக்ஸ் நம்பர் எந்த இடத்துல இருக்குது, அவர் என்ன பேர், அவருடைய பாடங்களுக்கான மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபைண்டை பாவிக்கலாம். அதே இடத்துல ரீப்ளேஸ் என்ற இந்த டேப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட இப்போ ஒரு இடத்துல உள்ள நபருன்ற பேரையோ அல்லது வந்து இண்டெக்ஸ் நம்பரையோ மாற்றுறதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து அதாவது 152 350 என்ற இண்டெக்ஸ் நம்பர் வந்து கட்டாயமாக வந்து 152 380 என்று சொல்லி இருக்க வேணும். அப்போ இங்கே வந்து 350 என்று இருக்கிறது வந்து 380 நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் குறிப்பிட்ட இண்டெக்ஸ் நம்பர் இங்கே வந்து டைப் பண்ணி இதில் 380 என்று சொன்னால் 380 என்று சொல்லி டைப் பண்ணி விட்டுட்டு அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அதை மாற்றலாம். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன டெக்ஸ்ட்டை கொண்டு குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக மாற்ற போகிறீங்களோ அதை தான் வந்து ரீப்ளேஸ் வித்ன்றதுக்குள்ளே டைப் பண்ண வேணும். ஸோ ஃபைண்ட் வாட்ன்றதுக்குள்ளே வந்து முதலாவதாக ஃபைண்ட் பண்ண வேண்டியது, திரும்ப அந்த ஃபைண்ட் பண்ணி உள்ள இடத்துல வந்து எதுவாக மாற்ற போகிறீங்கன்றதை வந்து ரீப்ளேஸ் வித்துக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு முதலாவதாக இப்போ நீங்கள் ஃபைண்ட் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா ஃபைண்ட் நெக்ஸ்ட்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல வந்து இப்போ நாங்கள் என்னவா மாற்ற போகிறோம்ன்றதுல வந்து இங்கே ரீப்ளேஸ் ஆல் மெத்தட் ரீப்ளேஸ்ன்னு சொல்லி 2 பட்டன் இருக்குது. இதில் வந்து ரீப்ளேஸ் ஆல்ன்றது என்னென்னு சொன்னால் இப்போ குறிப்பிட்ட இந்த இண்டெக்ஸ் நம்பர் இப்போ ஒரு 10 செல்லுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் அந்த 10 செல்லுக்குள்ளேயும் உள்ள இண்டெக்ஸ் நம்பருக்கு குறிப்பிட்ட நீங்கள் மாற்ற போகிற இந்த நம்பரை மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு மாற்றுறதுக்கு ரீப்ளேஸ் ஆல்ன்றதை கிளிக் பண்ணலாம். அல்லது ஒரு இடத்துல உள்ளதை மாத்திரம் நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு இந்த ரீப்ளேஸ்ன்றதை கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து ரீப்ளேஸ் தேவைன்னு சொன்னால் நான் ரீப்ளேஸ்ன்ற இதை கிளிக் பண்ணி விட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் 50 இருந்தது இப்போ 80 மாறி இருக்கிறது. ஸோ இவ்வாறு வந்து உங்களுக்கு தேவையான சில மாற்றங்களை செய்கிறதுக்கு வந்து இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்ற டயலாக் பாக்ஸ் வந்து அதாவது இந்த டூல்ஸில் வந்து நீங்கள் பாவித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
அடுத்தா நாங்கள் இன்னும் ஒரு டூலை வந்து நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தின மாதிரி இப்போ இதுக்குள்ளே வந்து இப்போ இந்த ஃபார்முலாஸ்ன்ற இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு தரும். என்னென்னு சொன்னால் நோ செல்ஸ் ஃபவுண்ட் பிகாஸ் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த ஃபார்முலா ஏதாவது இந்த செல்ஸ் இந்த சீட்டில் பாவிச்சு இருக்கமான்னு கேட்டால் இல்லை. அப்போ இது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு ஃபார்முலாவையும் இந்த சீட்டில் இன்னும் பாவிக்கலை. ஸோ அதனால் எந்த ஒரு ஃபார்முலாவையும் அதால் ஃபைண்ட் பண்ண முடியலை. ஓகே, அப்போ அடுத்தா வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இப்போ நாங்கள் செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு வந்து உதாரணமாக பார்ப்போம். அப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொன்னால் இப்போ நீங்கள் முதலாவது ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ண வேணும். அவ்வாறு ஆப்ஜெக்டை நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இன்சர்ட் டூலை செலக்ட் பண்ணி இப்போ உதாரணமாக நாங்கள் 2 ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, நான் இப்போ இங்கே இதில் வந்து 2 ஆப்ஜெக்டை இன்சர்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ள வந்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த ஆப்ஜெக்டில் வேலை செய்ய வேணும்னு சொன்னால் சில சந்தர்ப்பத்தில் எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் வேலை செய்ய இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் ஆப்ஜெக்டின்ற வேலையை மாத்திரம் செய்கிறதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஃபைண்ட் அண்ட் செலக்ட்ன்ற டூலை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்ற இந்த டூலை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து மற்ற டூல்கள் வந்து இன்ஆக்டிவாக இருக்கிறது, அதாவது கிரே அவுட்டாக இருக்கிறத பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்குங்க. அதே இடத்துல இப்போ வந்து இந்த செல்லுகளுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகாது. ஸோ இப்போ என்னன்னா உங்களோட ஆப்ஜெக்டை மாத்திரம் நீங்கள் வந்து வேலை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வாறு வந்து நீங்கள் இந்த ஆப்ஜெக்டோட வேலையை மாத்திரம் செய்கிறதுக்கு குறிப்பிட்ட சீட்டை லாக் பண்ணி வைத்து நாங்கள் வேலை செய்கிறதுக்கு இந்த செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்ற இந்த டூலை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இதில் திரும்ப கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட மற்ற டூல்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்க்கலாம். அடுத்தது வந்து இப்போ இதுக்குள்ளே இருக்கிற செலெக்ஷன் பேன் என்று சொல்லி போட்டு இதை நீங்கள் என்னத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வந்து எனக்கு இந்த இதில் இருக்கிற 2 ஆப்ஜெக்டிலையும் ஸ்டார் வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிற டேட்டாவுக்கு வந்து தேவையில்லை. அப்போ இந்த ரெக்டாங்குலர்ன்ற இந்த பாக்ஸ் மட்டும்தான் தேவை, இந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் தேவைன்னு சொன்னால் இப்போ இந்த 2ல் ஒன்றை வந்து அழிக்க வேண்டிய தேவை இருக்கும். உதாரணமாக எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து அழிக்கப்படக்கூடாது, ஆனால் மறைக்கப்பட வேணும். அவ்வாறான சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் இந்த செலக்ட் ஃபேனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த செலக்ட் பேனன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த செலக்ட் பேனை தரும். இதில் ஆப்ஜெக்டுகளை வந்து ஷோ பண்ணலாம், மற்றது ஹைட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஷோ பண்ணுறதுக்கு ஷோ ஆல், எல்லாத்தையும் ஹைட் பண்ணுறதுக்கு ஹைட் ஆல். அதே இடத்துல தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் ஹைட் பண்ண போகிறீங்க. இப்போ ஸ்டாரை வந்து நீங்கள் ஹைட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த ஐயில் வைத்து ஒரு தடவை லெஃப்ட் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தான் மறைத்து விடும். திரும்ப உங்களுக்கு தேவைன்னா திரும்ப அதே போல் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே தரும். ஸோ இதுக்கு வந்து இந்த செலெக்ஷன் பேனை வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் இந்த செலெக்ஷன் பேனுக்குள்ளே வந்து செய்யக்கூடியது. ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்த்த இந்த டியூட்டோரியலில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் இருக்குமா இருந்தால் டீச்சர்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கேள்விகளையும் சந்தேகங்களையும் வந்து கமெண்டினூடாக தெரிவித்து கொள்ளலாம். அதோட இந்த சேனலை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.